நம்ம இவனுங்களை என்ன சொல்கிறதுன்னே தெரியலமா. அவனுங்க உயிர் மேலேயும் அக்கறை இருக்க மாட்டுது, ஒரு பொது ஒழுக்கமும் இருக்க மாட்டுது. போன முறை விஜய் வந்து கையெழுத்து கும்பிட்டு போனார், தயவு செஞ்சு வராதிங்கடா. அவர் சொன்னாலுமே இவர் வந்து கேட்க மாட்டானுங்க. இந்த கூட்டம் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இவனுங்க திருந்தவும் மாட்டானுங்க, அவர் திருந்தவும் விட மாட்டார். விஜயே பார்த்தா அவர் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு போனார். இப்போ ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன்னா அவர் வீடியோ தான் எடுக்கிறாரு. அப்போ 8 அடி பாய்ந்தா புள்ள 16 அடி பாயின்னு சொல்லிட்டு அவர் இப்படி இருந்தால் இவனுங்க அதுக்கு மேலே வந்திருப்பானுங்க. இதெல்லாம் உருட்டு. ஒரு இடத்துக்கு போனால் அங்கே போயிட்டு விவசாயியோட மகனாக மாறுவேன், நான் விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியல கூட கற்றுப்பேன்னு சொல்கிறதெல்லாம் உருட்டு. பச்சை துண்டு போட்டால் தான் நீ விவசாயினுடைய பக்கம் நிற்கிறோன்னா என்ன? அப்போ தான் நம்புவாங்களா? இவ்வளோ ஒரு நடிப்பு தேவையான்றது என்னோட ஒரு கேள்வியாக வந்துருக்கு. ஐயா, இதை தான் சீமான் வந்து கடந்த 10 வருஷமாக கத்திட்டு இருக்காரு. மலைகளை வெட்டி வீழ்த்துறாதீங்களா, நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சிடாதீங்களா, மலை என்பது இந்த பூமியினுடைய மார்பு அறுக்கிற மாதிரி சமடாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஆனால் அவர் பேசும்போது என்ன பண்ண, நம்ம இவர் வந்து ஆடும் அளவுக்கு சொல்கிறாரு, என்ன இவர் வந்து மலைகள் கூட பேசுகிறாரு. அப்போ இன்றைக்கி விஜய் பேசும்போது அது பேசப்படும் பொருளாக மாறுது. இப்போ தஞ்சாவூரில் நீங்கள் சொல்கிறீங்க நிலத்தடி நீர் உரிகிறாங்க, மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக ஆபத்து இருக்குலாம் நீங்கள் சொல்கிறீங்க. பாஜகவிற்கு எதிராக விஜயுடைய கட்சி போராடிய போராட்டங்கள் எத்தனை? எங்கள் ஆட்சியில் தான்ப்பா இல்லை, மக்களுக்கு ஆதரவு போய் நிற்கணும் போராடணும் இல்லையா? ரெண்டாவது, இவருக்கு வந்து இப்போ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, மக்கள் நம்மளை ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்களான்ற எண்ணம் வந்து அவருக்கே வந்தால்தான். ஆனால் அவனை கையெடுத்து சத்தியம் வாங்கிக்கிறார், சத்தியம் பண்ணுங்க, முதல் ஆட்சிக்கு வாங்க, அப்புறமா நீங்கள் செயல்படுத்துறதை யோசிங்க. ரேஷன் கடைகளில் பெண்களுக்கு பெண் இடையாளர், ஆண்களுக்கு ஆண் இடையாளர் என நியமிக்கப்படும். இது போல ஒரு கேலி கூத்தான ஒரு வாக்குறுதி என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த நாளைக்கு வந்து நம்ம சொல்லுவாங்க லைனாக இப்போ கணக்கு வச்சுங்க, இனிமேல் வந்து கோ எஜுகேஷன் கிடையாது, அது ஆண்கள் பெண்கள் சேர்த்து படிக்கிற பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது. இனிமேல் ஆண்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம், பெண்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம், ஆண்களுக்கு தனியாக காலேஜ், பெண்களுக்கு தனியாக காலேஜ், ஆண்களுக்கு தனியாக ஆஸ்பத்திரி, பெண்களுக்கு தனியாக ஆஸ்பத்திரி, ஆண்களுக்கு தனியாக போலீஸ் ஸ்டேஷன், பெண்களுக்கு தனியாக போலீஸ் ஸ்டேஷன், ஆண்களுக்கு தனியாக ஆர்டி ஆஃபீஸ், பெண்களுக்கு தனியாக ஆர்டி ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் மாற்றுவாங்க. இதை மாதிரி ஒரு கேலி கூத்து எதுவும் கிடையாது. இவங்க திட்டம் வச்சுருக்காங்கன்னா பொய் சொல்லலை. தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் டிபேட்டில் உட்காந்து பேசுறது தான் நான் சொல்கிறேன். இவங்க நாம் தமிழ் கட்சிக்கிட்டேருந்து கொடியை காப்பி வச்சாங்க, பல கொள்கைகளை காப்பி வச்சாங்க. இன்றைக்கி வந்து அவங்க சொல்லக்கூடிய ஆட்சி வரையுமே அதை காப்பி வச்சுட்டாங்க. இப்போ மக்களுக்கு வந்து தெரியுது, சீமானனை வந்து இவ்வளோ நாளாக ரோடாக கத்திட்டு இருக்கிறத ஒரு நடிகர் போன்றவங்க வந்து இன்றைக்கி பேசுறதுனால பேசப்படும் பொருளாக மாறுதான் நம்முடைய ஒரு விமர்சனமே. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதா கணிஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை. சார், இன்னைக்கு தஞ்சாவூரில் தாவேகா சார்பாக ஒரு நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து விஜய் பேசியிருக்காங்க. அவங்க விஜய் பேசிட்டு விஜய் பார்க்க வந்து தொண்டர்கள் வந்து ரோட்டில் அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தர் அடிப்பட்டது, ஒருத்தன் கவலைக்கிடமாக வேறு, ஒருத்தவங்களுக்கு கால் முறிஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம். நம்ம இவங்களை என்ன சொல்கிறதுன்னே தெரியலமா. முதல்ல அது அவனுங்க உயிர் மேலேயும் அக்கறை இருக்க மாட்டுது, ஒரு பொது ஒழுக்கமும் இருக்க மாட்டுது. போன முறை விஜய் வந்து கையெழுத்து கும்பிட்டு போனார். இங்கே வேலூர் வந்தார் இல்லையா, தயவு செஞ்சு வராதிங்கடா, நான் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுதுடா, தயவு செஞ்சு வராதிங்கடா சொல்லிட்டு போனார். அவர் சொன்னாலுமே இவர் வந்து கேட்க மாட்டானுங்க. ரெண்டாவது, இந்த கூட்டம் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு துளி நான் பார்க்குறேன் அந்த ஃபுட்டேஜை, விழுந்துகிட்டே இருக்கானுங்க, மேலே 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 விழுந்துகிட்டே இருக்கானுங்க. எப்படி இவனுங்களுக்கெல்லாம் வீட்டில் எதை போட்டு வளர்க்குறாங்க, எப்படி அனுப்புகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துல ரேஷாக வண்டி ஓட்டுறோம், இல்லை வந்து ரொம்ப மோசமானதுன்னா குறைந்தபட்சம் வீட்லையாவது கண்டிப்பாங்க, டே ஏன்டா அப்படிலாம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு. ரெண்டாவது, நமக்கே ஒரு எண்ணம் இருக்கும், என்னென்னா வந்து நம்ம உடம்பு, இப்போ என்னுடைய கை, என்னுடைய கால், இதை நான் பொறுப்பாக பாதுகாக்கணும் அப்படி எண்ணம் இருக்கும். இவனுங்க மேலேயும் ஒரு துளி அக்கறை கிடையாது. இந்த மாதிரி நம்மளை பண்ணால் வந்து இப்படி பேசுகிறானுங்களே, தற்கூரி கூடன்னு சொல்கிறானுங்களே, இவனுக்கு ஒன்றுமே தெரியாத கூடன்னு சொல்கிறானுங்களேன்ற அந்த எண்ணம் இருக்க மாட்டுது. ரொம்ப மோசமாக நடந்துக்கிறானுங்க. சரி, அதை விட்டுருவோம் நம்ம. இவனுங்க திருந்த மாட்டானுங்க. இவனுங்க யாருக்கும் எந்த உயிர் சேதம் நடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தம்பி வேற கவலைக்கிடமாக இருக்காருன்றது நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். யாருக்கு இது நடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இவனுங்க திருந்தவும் மாட்டானுங்க, அவர் திருந்தவும் விட மாட்டார். விஜய் வீடியோ எடுத்துகிட்டு போனார். நான் பார்த்தேன், விஜயே பார்த்தேன்னா அவர் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு போனார். இப்போ ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன்னா அவர் வீடியோ தான் எடுக்கிறாரு. ஸோ அவரும் அப்படி தான் இருக்கார். இவனுங்க அதுக்கு மேலே வந்துருக்கானுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்களே, அப்போ 8 அடி பாய்ந்தா புள்ள 16 அடி பாயின்னு சொல்லிட்டு அவர் இப்படி இருந்தால் இவனுங்க அதுக்கு மேலே வந்திருப்பானுங்க. சரி, அதை விட்டுருவோம், விஷயத்துக்கு வருவோம், என்ன பேசியிருக்காரு சொல்லிட்டு. குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் தான் ஜனநாயகன் அப்படின்ற வார்த்தையாக ஒரு வாயிலிருந்து வந்திருக்கு. நான் ஜனநாயகனுக்காக முதலமைச்சர் பேசினார், அப்புறம் பல பேர் பேச நன்றி அப்படி சொல்லியிருக்காரு. நியாயமாக யார் பேசியிருக்கணும்? விஜய் பேசியிருக்கணும். நான் வந்து விஜயை வந்து பொதுக்கூட்டத்து ஜனநாயகத்தை பற்றி ஏன் நீங்கள் பேசலாம் கேட்கல, தனிப்பட்ட முறையிலே நீங்கள் பேசல. இப்போ உங்களுக்காக வந்து இப்போது என் பிரச்சனைக்கு என் வாய் தான் பேசும், எல்லார் வாயும் பேசணும், நான் வாயை முன்னிருப்போம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து ஏற்புடையதாக இருக்கும்? இதில் வந்து பேசியிருக்காரு. இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பச்சை கலர் துண்டு, கட்சி துண்டு போடல பார்த்தீங்க இல்லையா,
கட்சி துண்டு போடாமல் பச்சை கலர் துண்டு போட்டுன்னு பேசுகிறாரு. விவசாயி ஏன்னா விவசாயின்றதுக்காக. ஆனால் ஒன்றுத்துல பாராட்டுற விஜய், நான் விவசாயம்லாம் கிடையாதுங்க, விவசாயம்லாம் தெரியாதுங்க, ஆனால் அடுத்த ஜென்மம் வந்துச்சுன்னா நான் வந்து விவசாயம் பண்ணுவேன். எப்பா நீ இப்பயே பண்ணலாம்பா, நீ வாங்கு, உங்கள்கிட்ட அது பணமா 11 ஏக்கர் வாங்கு, நிறைய ஆட்கள் நியமி, இயற்கை விவசாயம் பண்ணு, உன்னை யார் வந்து கேட்க போகிறா? இதெல்லாம் உருட்டு. ஒரு இடத்துக்கு போனால் அங்கே போயிட்டு விவசாயியோட மகனாக மாறுவேன், நான் விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியல, நான் கூட கற்றுப்பேன்னு சொல்கிறதெல்லாம் உருட்டு. ஸ்டாலின் வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்டாக்காரன், நான் ஒரு டெல்டாக்காரன் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம். அவங்க அப்பா வந்து வந்த ஒரு ஸ்டேட் பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா. அந்த பூர்வீகம் நம்ம விட்டுருவோம், இந்த பூர்வீகத்துக்கு வந்தால் திருவாரூர்லேருந்து வந்தவங்க அவங்க. ஸோ அதனால் நானே வந்து டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறதுனால அவருக்கு போட்டே அவர் வந்து பச்சை துண்டு போட்டு வர்றாரு. ஈவன் எடப்பாடி பழனிசாமி நிறைய இடத்துல பச்சை துண்டுலாம் போட்டு போவார், பச்சை துண்டு பழனிசாமி அப்படிலாம் வந்து போட்டு வைப்பாங்க, அவர் போட்டு போவாங்க. இது வந்து மக்களை ஏமாத்துறது. பச்சை துண்டு போட்டால் தான் நீ விவசாயினுடைய பக்கம் நிற்கிறோன்னா என்ன? அப்போ தான் நம்புவாங்களா? இவ்வளோ ஒரு நடிப்பு தேவையான்றது என்னோட ஒரு கேள்வியாக வந்துருக்கு. இன்னொன்று ஒரு ஃபுல் ஸ்பீச்சில் நம்ம திருப்பி வந்து ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, அது ஒரு குழந்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் எங்கம்மா சொல்கிறாங்க? குழந்தைகள் வந்து உங்கள் படத்தை என்ன பார்ப்பாங்க, டான்ஸ் பண்ண ஆடுவாங்க, உங்களுடைய அரசியல் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அரசியல் உங்களுக்கே தெரியல முதல்ல, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். வளர்ந்த குழந்தை விஜயா? வளர்ந்த குழந்தை விஜய்லாம் எனக்கு குழந்தைகளுடைய தப்பா பேசுறோம்ல, குழந்தைகளெல்லாம் பேசக்கூடாதுமா, அஃபென்ஸ் அது, நீ வேற. அதனால் குழந்தைகள் பற்றிலாம் பேசக்கூடாது. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து அவர் குழந்தைன்னு சொல்கிறீங்களா இல்லை அரசியல் வந்து கற்றுக்கிற தெரியல எனக்கு. அவர் ஒன்று கேட்குறாரு, என்னை பற்றி நீங்கள் ஏன் வந்து இதை பேச மாட்டேறான் விஜய், அதை பேச மாட்டேறான் விஜய், எனக்கு வந்து தண்ணிக்குள்ளேயே போயிட்டு அணைகளை ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு எனக்கு விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சன் டிவிக்காரன் கூட சுறா படத்தில் விஜய் தண்ணிக்குள்ளே போகிற ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தான், நான் பார்த்துருந்தேன். இப்போ நான் ஈவன் அவர் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வராரு, நான் அதெல்லாம் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு? உதாரணத்துக்கு நீங்கள் விவசாயத்தை பற்றி பேசுகிறீங்க, விவசாயத்தை பற்றி பேசும்போது என்ன பேசுகிறீங்கன்னா வந்து இங்கே விவசாயம்லாம் வந்து இல்லாமல் இருக்குது, நிலத்தடி நீர் கெட்டு போச்சு, நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடுச்சு, மலைகளெல்லாம் வெட்டி வீழ்த்துறாங்க. ஐயா, இதை தான் சீமான் வந்து கடந்த 10 வருஷமாக கத்திட்டு இருக்காரு. மலைகளை வெட்டி வீழ்த்துறாதீங்களா, நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சிடாதீங்களா, மலை என்பது இந்த பூமியினுடைய மார்பு அறுக்கிற மாதிரி சமடாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஆனால் அவர் பேசும்போது என்ன பண்ண, நம்ம இவர் வந்து ஆடு அளவுக்கு சொல்கிறாரு, என்ன இவர் வந்து மலைகள் கூட பேசுகிறாரு, இதை தான் சீமான் ஒன்று பேசியிருந்தார். அப்போ இன்றைக்கி விஜய் பேசும்போது அது பேசப்படும் பொருளாக மாறுது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, குறைந்தபட்சம் உங்களோட செயல் திட்டம் என்ன? சரி, மலைகளை வெட்டி வீழ்த்துறாங்க, மலைகளுடைய எல்லாத்தையும் வந்து அடித்து காலி பண்ணுறாங்கன்னா தாவேக்கா சார்பாக எந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டமோ இல்லை அப்படி கொண்டு போகிற லாரிகளை தடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் கிடையாது. அரசியலுக்கு நீங்கள் 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல, 2 வருஷம் ஆனால் கூட நீங்கள் உங்களை புதுசு சொல்லலாம்னு ஏற்படுது கிடையாது. ஒரு வருஷம்னா ஒரு 6 மாதம் கூட பரவாயில்ல, 6 மாதம் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம்லாம் பேசலாம். ஸோ 2 வருஷத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல. அப்படி ரொம்ப பேசிட்டு பண்ண போன என்ன பண்ண போற? நீ ரெண்டாவது இவங்களுக்குலாம் என்ன ஒரு என்னன்னா, என்னை வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்க, நீங்கள் ஆட்சியில் என்னை உட்கார வச்சுட்டா நான் பண்ணுவேன். அப்போ ஆட்சியில் உட்கார வைக்கலாம் என்ன பண்ணுவேன்? வீட்டில் பனையூர்லேருந்து உட்காந்துட்டு இருப்பீங்க, அதுதானே நீங்கள் பண்ணுவீங்க. இதில் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை வந்து நம்ம பேசுறது வந்து அரசியலில் உடன்பாடு கிடையாது, அதை நம்ம முற்று முதலமாக நம்ம எடுத்துருவோம், அதை பற்றி பேசவே வேணாம். ஆனால் அங்கே பேசுகிற விஷயமே ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாத விஷயமா இருக்குது. நீங்கள் தஞ்சாவூரில் போகிறீங்க அப்படின்னா நீர் குறித்து பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து நிலத்தடி நீர் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கோடியாக நீங்கள்லாம் ஊழல் பண்ணுறீங்க, ஆற்றுல வந்து மணல் அள்ளுறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க. நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய துரைமுருகன் அவர்கள், அவருடைய பையன் யாரான்னா கதிரானந்த் எம்பி. அப்போ இவங்க பண்ணக்கூடிய ஊழல்களை, இவங்க பண்ணக்கூடிய அராஜகங்களை உங்களை அட்டாச் பண்ண முடியுமா? எப்போ பார்த்தாலும் எனக்கும் திமுகவுக்கு போட்டி, எனக்கும் ஸ்டாலின் சாருக்கு போட்டினா எனக்கு அது புரியவே இல்லை. எல்லாருக்கும் தான் அதில் வந்து போட்டி வந்துருக்கு, இவர் மட்டும் தனிச்சு வந்து போட்டிடுறாரான்னு தெரியல. ரெண்டாவது, இவருக்கு வந்து இப்போ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, மக்கள் நம்மளை வந்து ஒரு காம்படிட்டராக பார்க்குறாங்களா, நம்மளை ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்களான்ற எண்ணம் வந்து அவருக்கே வந்தால்தான். ஆனால் அவனை கையெடுத்து சத்தியம் வாங்கிக்கிறார், சத்தியம் பண்ணுங்க, உங்கள் ஓட்டு டிவி கேட்குதா, நாங்கள் பணத்தை வந்து வாங்கிக்க மாட்டோம், தமிழ்நாட்டில் எல்லாருமே விஜய் தான் கேட்டால் தமிழ்நாட்டில் எல்லாரும் விஜய்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜகக்காரர் இருக்கான், காங்கிரஸ்காரர் இருக்கான், நாம் தமிழ் கட்சிக்காரங்க இருக்காங்க, விசிகா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, ஏன் ஐயா கமலஹாசன் கட்சி கூட சில பேர்லாம் இருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒருத்தர் மட்டுமே தமிழ்நாடு கிடையாது, அப்படி நம்ம கிளைம் பண்ணிக்கவும் முடியாது. அப்படி நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்துருக்கணும். இப்போது இங்கே நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம், இங்கே நம்ம நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா இந்த சாதிய வன்கொடுமை மோதல், திரு விஜயால் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா, போதை, சண்டை போட்டுக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க போதை பரவி இருக்குது. போதை இருக்குது, முக்கியமான காரணம் சாதி.
அப்போது சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களால் நேரடியாக ரியாக்ட் பண்ண முடியாமல் இந்த பொதுவாக எல்லாரும் உருட்டுற மாதிரி உருட்டிட்டு நீங்கள் வந்து உங்களை ஒரு பொதுவான நபர்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று. ஆனால் விஜயன் கிடையாது, யாருமே இதை ஓப்பனாக பேசவே இல்லை. இல்லை அப்படி எல்லாருமே போதை தானே சொல்லி. இல்லை அண்ணன் திரும்ப பேசியிருக்காங்க. ஐயா கிருஷ்ணசாமியுடைய அறிக்கையை தான் வந்து மையப்படுத்திருக்கு. ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே பல இடங்களில் போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், யாருமே பண்ணல இன்னொரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்களா, அதை நான் ஏற்கிறேன். நீங்கள் பண்ணுவீங்கனாலும் உங்க கூட இருக்கான். எவனுமே யோகியம் இல்லை, நாம தான் யோகின்னு சொல்லிட்டு வந்தா அந்த யோகியன் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க தான் நான் இப்போ கேட்குறோம். இப்போ தஞ்சாவூரில் நீங்கள் சொல்கிறீங்க நிலத்தடி நீர் உரிகிறாங்க, மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக ஆபத்து இருக்குலாம் நீங்கள் சொல்கிறீங்க. பாஜகவிற்கு எதிராக விஜயுடைய கட்சி போராடிய போராட்டங்கள் எத்தனை நம்ம கேட்போம் இல்லையா? எத்தனை போராட்டம் எப்போ போராட கூட முடியாது உங்களால். இப்போ நீங்கள் ஆட்சியில் தான்ப்பா இல்லை, மக்களுக்கு ஆதரவு போய் நிற்கணும், போராடணும் இல்லையா? பரந்தூரை பேசுனீங்க, பரந்தூருக்காக நீங்கள் போராட்ட காலத்தில் போய் உட்காந்தீங்களா? நீங்கள் அங்கே பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு போனீங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது மக்களோட மக்களாக இணைஞ்சு நிற்கணும். இப்போ ஈரானில் அந்த உச்சபட்ச தலைவர் சாகச்சிட்டாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. அந்த விஷயத்தில் இந்தியாவில் நம்ம எதனா பண்ணால் கேட்க போதாங்க? எனக்கு அதில் பெரிய மாற்று கருத்து இருக்குது. ரெண்டாவது உடன்பாடும் கிடையாது. ஒரு சர்வாதிகார நாடை ஒரு சர்வாதிகாரியை ஒரு தலைவர் என்று சொல்லுறது உடன்பாடெலாம் கிடையாது. ஆனாலுமே இங்கே இருக்கிற இடதுசாரிகள் விசிகா போன்ற அமைப்புகள் வந்து ஏன் போராடுறாங்கன்னா, குறைந்தபட்சம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பக்கம் நிற்கலாம். அவங்க அது ஒன்றும் கேட்க போகிறது இல்லைம்மா. இப்போ திருமணம் போறான்னா ஈராட்டில் போராட நிறுத்த போறானா? இல்லை இங்கே வந்து ஒரு சாலை மறியல் பண்ணால் வந்து நம்ம மக்கள் தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆக போகுது. இருந்தாலும் ஏன் பண்ணுறாங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பு நிலையை காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் பரந்தூரை பற்றி வாயில் மட்டும் தான் பேசுவீங்க, மேல்மா பிரச்சனை வாயில் மட்டும் தான் பேசுவீங்க, விவசாய பிரச்சனை வாயில் மட்டும் தான் பேசுவீங்கன்னா களத்துக்கே போக மாட்டீங்களே. ஒரு நாள் கூட களத்துக்கு போக மாட்டீங்களே. எனக்கு எஸ்ஓபி போட்டாங்க, போட வச்சது நீங்கள். கரூரில் அத்தனை உயிர்கள் பலியாகாமல் இருந்திருந்தா இந்த எஸ்ஓபிலாம் போட்டுருக்கு போகிறது கிடையாது. அப்போ இவ்வளோ சிக்கல்களுக்கும் காரணக்காரத்தா நீங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்காம வேற என்ன பண்ணுவாங்க? விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதி ஒன்றுனா வாசிக்கிறேன், அதுக்கேற்றாப்புல நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு. 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் வேளாண் பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு அதிகமாக வைத்துள்ள விவசாயிகளின் பயிர் கடனை 50% தள்ளுபடி குறித்து பரிசீலனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. 2 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பிள்ளைகளின் கல்வி செலவை அரசு முழுமையாக ஏற்கும். தாவேக ஆட்சியில் 50 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை. போதும், நீங்க அடுத்து வாங்க, இதை சொல்லிடுறேன் நான். இந்த 2 ஏக்கரா குறைவா உள்ளவங்க அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்ல செய்யாத பசங்களுடைய கல்வி செலவு நாங்களே ஏற்போம், வரவே இருக்கிறோம். ஆல்ரெடி திரு கருணாநிதியுடைய ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம் சொன்னாங்க, சரிங்களா? அந்த ஃப்ரீ எஜுகேஷனில் பல பேர்லாம் பயனடைஞ்சதாக இருக்கிறாங்க, நம்ம அதெல்லாம் சொல்லலை. ஆனால் அது எந்த அளவுக்கு இம்ப்ளீட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுதுன்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த இம்ப்ளிமேஷனை வந்து இவங்க பண்ணவே இல்லை. ஈவன் கருணாநிதி பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்போன்றதை குறிப்பிட்டிருந்தார் திரு கருணாநிதி. அது எந்த அளவுக்கு செயல்முறையில் செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் சொல்கிறார் இல்லையா, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இல்லாதவங்க அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அப்போ நான் இப்படி கேட்குறேன், ஒருத்தர் வந்து லேண்டே வச்சிடல, ஆனால் பார்த்தீங்கன்னா மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அவன் ஃபுல்லாக அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து கோல்டுலேயும் பல பிஸ்னஸ்லேயும் வந்து இன்வால்வ் பண்ணுறான்னா, அப்போ அவன் வீட்டு பிள்ளைக்கு வந்து நீ என்ன கொடுப்ப? ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பேன், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க மாட்டியா? அப்போது அவனை நீ எப்படி அவனை ஃபில்டர் பண்ணுவ நீ? அப்போ இத்தனை வருஷத்துக்கு இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத ஃபில்டர் பண்ணுவியா? ஒரு திட்டம் என்பது தெளிவாக இருக்கணும். இப்போ நாம் தமிழ் கட்சியெலாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இதெல்லாம் வந்து இலவசம், இதை நாங்கள் வந்து காசுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து முழுக்க வந்து ஃப்ரீயாக தான் படிப்பாங்க. ஒரு கவர்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னா அங்கே உனக்கு வந்து சாதாரண ஒரு ஜுரத்திலிருந்து உன்னுடைய ஹார்ட் சர்ஜரிக்கு ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அதனுடைய செலவை அரசு ஏற்படுன்னு சொல்கிறாங்க. இதுதான் சரியான ஒன்றா இருக்கும். நான் இவர்களுக்கு தான் கொடுப்பேன், இவர்களுக்கு தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னு தான் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டாலின் வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாலும் தகுதி வாய்ந்த ஒரு பெண்களுக்கு கொடுப்புன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இது உருட்டு விட்டார். இது கிளியர் ஸ்டாண்ட் வந்து இல்லை. நீங்கள் ஒரு கிளியர் விஷன் வந்து இல்லாமல் சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது. பட் நான் இதை வரவேற்கிறேன். ஈவன் அவர் சொன்னதை வரவேற்கிறேன். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஆட்சிக்கு வரணும், அது விட்டுருங்க, வரப்போகிறது இல்லை, நீங்கள் அடுத்துக்கு போங்க. ரேஷன் கடைகளில் பெண்களுக்கு பெண் இடையாளர், ஆண்களுக்கு ஆண் இடையாளர் நியமிக்கப்படும். ரேஷன் கடைகளில் அரிசியை தவிர மற்ற அனைத்து பொருட்களுக்கும் பேக்கெட் செய்து விற்பனை செய்யும். விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர போறாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா,
நான் வந்து ரேஷன் பொருட்கள்லாம் போய்ட்டு ஹோம் டெலிவரி பண்ண போகிறேன் லாரிங்க மூலமான்னு சொன்னார். நல்ல திட்டம் தான், ஆனால் ஆட்சிக்கு வந்து வரல. இப்போ ஒரு சொல்லியிருக்கா தெரியுமா, அதில் திருப்பி படிங்க. ஆண் ரேஷன் கடைகளில் பெண்களுக்கு பெண் இடையாளர், ஆண்களுக்கு ஆண் இடையாளர் என நியமிக்கப்படும். இது போல ஒரு கேலி கூத்தான ஒரு வாக்குறுதி என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஆண் பெண் மாற்றுப்பாலினத்தினர் எல்லாருமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு உலகம் தான், வாழ இடம் தான் உலகமே. தமிழ்நாடு ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஒரு டிபேட் பார்த்து எனக்கு செம்ம சிரிப்பு வந்துடுச்சு. வெற்றி கொண்டான் தான் சொல்லியிருப்பார் திமுகவனுடைய பேச்சாளர் இருக்கக்கூடிய அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இவங்க டிவிக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்களுக்கெல்லாம் ஆண்கள், பெண்களுக்கெல்லாம் பெண்கள், இந்த மைண்ட் செட்டே தப்பு. ஆண்கள் பெண்கள் சேர்ந்திருப்பது தான் ஒரு சமுதாயம். நீ அப்போ எப்படி ஃபில்டர் பண்ணுவ? இவங்க வந்து இப்போ நீ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போடுற அப்படின்னா பாதி பெண்கள் பாதி ஆண்கள்னு போடுவியா? சரி, இதில் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ எலிஜிபிலிட்டி இல்லைன்னா அதில் யாரை நீ ஃபில் பண்ணுவ? பாலினத்தினுடைய விகிதாச்சாரம் என்பது ஈக்குவலாக இருக்கணும், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அதே சேம் டைம் வந்து நாளைக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, லைனாக இப்போ கணக்கு வச்சுங்க, இனிமேல் வந்து கோ எஜுகேஷன் கிடையாது, அது ஆண்கள் பெண்கள் சேர்த்து படிக்கிற பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது. இனிமேல் ஆண்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம், பெண்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம், ஆண்களுக்கு தனியாக காலேஜ், பெண்களுக்கு தனியாக காலேஜ், ஆண்களுக்கு தனியாக ஆஸ்பத்திரி, பெண்களுக்கு தனியாக ஆஸ்பத்திரி, ஆண்களுக்கு தனியாக போலீஸ் ஸ்டேஷன், பெண்களுக்கு தனியாக போலீஸ் ஸ்டேஷன், ஆண்களுக்கு தனியாக ஆர்டி ஆஃபீஸ், பெண்களுக்கு தனியாக ஆர்டி ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் மாற்றுவாங்க. இதை மாதிரி ஒரு கேலி கூத்து எதுவும் கிடையாது. இவங்க திட்டம் வச்சுருக்காங்க. நான் பொய் சொல்லலை. தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலர் டிபேட்டில் உட்காந்து பேசுறது தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி என்ன நடக்குமா? இது முதல் நடக்க முடியுமா? அது இந்தியா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நடக்க முடியுமா? இது மிக மோசமாக ஆண்கள் பெண்களுக்கான அந்த விகிதாச்சாரத்துக்கு எதிரான ஒன்றா நான் பார்க்குறேன். சம வாய்ப்பு கொடுக்கலாம், போட்டியிடுவதிலோ வேலை வாய்ப்பிலோ இடத்துல சம வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் விதி, அதுதான் சரியான ஒன்று. ஆனால் நீ ஆண்களுக்கு தனியாக நான் ஆஸ்பத்திரி கட்டுவேன், பெண்களுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் கட்டுவேன், நான் தனித்தனியாக போலீஸ் ஸ்டேஷன் இருப்போம் அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பாக இந்த இடத்துலையுமே சொல்லுவோம். நான் வந்து ஒரு லேடிஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லேடிஸ் மட்டுமே தான். காலேஜுமே லேடிஸ் தான். ஆனால் இதுவே ஒரு ஒர்க்கு நான் வரும்போது 4 பசங்களுக்கு மத்தியில் ஃபஸ்ட்டு நான் வேலை பார்க்கும்போது அது ரொம்ப சிரமத்தில் இருந்தது. கண்டிப்பாம்மா. இதை இப்போ பல ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஈவன் நானும் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஆண்கள் பள்ளியெல்லாம் படிக்கல. நான் வந்து கோ எஜுகேஷனில் தான் வந்து படித்தேன். ஓகேங்களா? அதனால் எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. ரெண்டாவது தெரியல. ரெண்டாவது, நீங்கள் ஆண்களையும் பெண்களையும் வந்து வளருங்காலத்தில் தனித்தனியாக பிரித்து வைக்கிறீங்க அப்படின்னாலே எனக்கு அந்த மைண்ட் செட்லேயும் அந்த நம்பிக்கை கிடையாது. அவன் என்னடானா, ஆண் என்பவங்க இப்போ ஒரு பெண் வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, நம்மள மாதிரியே சாதாரண நரம்பு சதை இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான், டிஃப்ரெண்ட்டான ஒன்றெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் தான் அவனுக்குள்ளே போயிட்டு பிரித்து வைக்கிறீங்க. ஆண் பெண்ணா இப்படி, ஆண்னா இப்படி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஒரு ஈக்குவல் தான். உங்களுக்கும் ரத்தம் வரும், எனக்கும் ரத்தம் வரும், உங்களுக்கும் வலிக்கும் எனக்கும் வலிக்கும். ஆனால் நீங்கள் பாலின கல்வியை வந்து கொடுக்கணும். எனக்கு அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. நீங்கள் இவனை வந்து நீங்கள் வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி தள்ளி வைக்கிறதுனால தான் இவங்க மோசமான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்திடுறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அதிகமான ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சூழலில் வந்து அவங்க வந்து பேசுவாங்க, வளருவாங்க. இப்படி ஒரு சூழல் வந்து இருக்கும். நீ பொம்பளை பசங்கள்லாம் பேசக்கூடாது, நீ ஆம்பளை பசங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அடைக்கி வைக்கும்போது தான் அவனுக்கு வந்து இது என்னடா, இது இவனா யார், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியாசிட்டியை வந்து இவங்க உருவாக்குறேன். அதுதான் சில தவறான விஷயங்களுக்கெல்லாம் வழிவாக்குதான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ விஜய் போன்றவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க இல்லையா, ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் சொல்கிறதுக்கெல்லாம் இது இங்கே என்ன இது ஒரு திட்டமாகவே நான் ஒரு பார்க்கல. வந்து இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலை. ரெண்டாவது, சொல்லி கொடுத்தவன் எவனும் தெரியல எனக்கு. இப்போ இந்த கொள்கையெல்லாம் சொல்லித்தரானுங்க இல்லையா, அவனை தான் எவனும் தெரியல. நான் ரேஷன் கடையில் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு அரிசி போடுறாங்க, பருப்பு போடுறாங்க, பேக் எப்பவுமே வாங்கிக்க போகிறோம். இதில் எதுக்கு ஆண்கள் பெண்கள்? நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா? நானும் போயிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆண் எடுத்து போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? எதுவும் கிடையாது. இப்போ நான் போகிறேன், எனக்கு ஒரு ஆண் எடுத்து போகிறோம் பெண் எடுத்து போகிறோம், என்ன ஆகிட போகுது? எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வேலை இல்லை, அது இல்லை, சம்பளம் இல்லை சொல்லி ஒருவேளை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாரோ. வேலை வாய்ப்பு உருவாக்குங்க, நல்லா உருவாக்குங்க. நீங்கள் எல்லா துறையிலும் பெண்களை கொண்டு வாங்க. ஆனால் ஆண்கள்லாம் ஆண்கள்கிட்ட போகணும், பெண்கள்லாம் பெண்கள்கிட்ட போகணும் அப்படின்னா இது என்ன வந்து முடிவெற்ற கடையா இல்லை பியூட்டி பார்லரா? எனக்கு வந்து தெரியல. இது அரசாங்கம். இது நீங்கள் பொதுவாக வந்து எல்லாத்தையும் வந்து மேம்போக்குத்தனமாக இல்லை இதுதான் சரியில்லாமல் சொல்ல முடியாது. ரெண்டாவது, இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் குறைந்தபட்ச ஜனநாயகம் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆணாதிக்க மைண்ட் செட்டுன்னு வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த குறிப்பாக இந்த என்ன சொல்கிறது, இந்த சர்வாதிகார நாடுகளில் தான் இப்படிலாம் இருப்பாங்க. இப்போ ஈரான்லாம் வந்து பேசுகிறானுங்கல்ல, ஈரானில் செத்து போயிட்டார், அது பண்ணிட்டார் சொல்ல, அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நாடுகள். அங்கெல்லாம் எப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆணாதிக்க மைண்ட் செட்டை தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவருக்கு மனைவியாக இருக்கிற பட்சத்தில்
நீங்கள் வந்து எங்கன்னா வெளில போகிறீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வெளில போகணும். சொல்லாமல் போனால் உங்களை அடிக்கலாம், அவர் உங்களை ரத்தம் வராத அளவுக்கு அடிக்கலாம், உங்கள் எலும்பு முடியாத வரைக்கும் அடிக்கலாம். இதெல்லாம் சட்டம், அவனுக்கு வழங்கக்கூடிய உரிமை. இப்போ கிட்டத்தட்ட இதுவே அந்த மைண்ட் செட்டில் வந்து போயிடும். பெண்களை ஆண்களிடமிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப மோசமானது. நீ அவங்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தரணும். ஓ, எல்லார் வீட்லையுமே ஆண்கள் பெண்கள்லாம் வசிக்கிறாங்க தான். இப்போ எல்லார் வீட்லையுமே ஆபத்தான சூழலாம் இருக்கிறது கிடையாது. எவனோ ஒருத்தன் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த சொசைட்டியுமே இப்படி தான்ற அளவுக்கு ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான். ரெண்டாவது, ரேஷன் கல்லெல்லாம் தனித்தனியாக போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. இது ரொம்ப வியப்பாக இருக்குது, எனக்கு ஒரு கேலி கூத்தா இருக்குது இந்த மாதிரி வாக்குறுதிகளை. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்குது? ரேஷன் கடைகளில் அரிசி தவிர மற்ற அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து விற்பனை செய்யப்படும். ரேஷன் கடைகளில் இது ஒரு வாக்குறுதி தானா? இப்போ நீ கேட்டதுனால நான் பர்சனலாக சொல்கிறேன். நான்லாம் ரேஷன் கடையில் போய் சண்டைலாம் போட்டிருக்கேன். நான் ரேஷன் கடைக்கு போனாலே அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இதுவாக, ஏன்னு கேட்டால் இந்த தேவையில்லாத வந்து டீ தூளை வாங்கிட்டு போ, அப்புறம் வந்து இந்த துணி போட்டு வாங்கிட்டு போ, அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் கூப்பிட்டு இதெல்லாம் வாங்கணுமா, ஏன் வாங்கினேன், நான் எதுக்கு வாங்கினேன், வாங்க முடியாது சொல்லி சண்டைலாம் போட்டிருக்கேன். நம்ம போனாலே கொஞ்சம் தரமாட்டாங்கன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்ம போனாலே வந்து எங்கன்னா நான் ஃபோன் பண்ணலாம் சொல்லி விட்ருவேன். நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் உடைய நுகர்வோர், ஸ்டேட் நுகர்வோரில் ஃபோன் பண்ணி ரேஷன் கடை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி விட்ருவேன். இப்போது இந்த விஷயம் இருக்குது இல்லையா, பேக்கெட் பண்ணி கொடுப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். பேக்கெட் பண்ணி நீங்கள் என்ன பொருட்களை வந்து கொடுப்பீங்க? ஆல்ரெடி ரேஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது நிறைய பொருட்களை வந்து கொடுக்குறதுல நினைக்கிறேன். ஈவன் இன்னைக்கு மக்கள் வந்து எல்லா பொருட்களையும் அவங்களே போய் வாங்குவதற்கான சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது, தரமற்ற பொருட்களை வந்து நீங்கள் ரேஷன் கடையில் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசியை வந்து யார் வீட்டில் போய் சோறு செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. யாரோ சில பேர் ரொம்ப முடியாதவங்க சாப்பிட்றாங்க. ஈவன் ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி கடையில் தான் மேலே வராங்க. ஒவ்வொரு மில்லுலேயும் போயிட்டு அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வந்து அதில் தான் சமைச்சு போடுறாங்க. எங்கள் பக்கத்துலாம் நான் அப்படி தான் வந்து பார்க்குறேன். இல்லை, எங்கள் பக்கம்லாம் சாப்பிடுவாங்க. ரேஷன் அரிசி தான் எல்லார் வீட்லையும் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க. ஓகே, எங்கள் பகுதிகள் இப்போதைக்கு அப்படி இல்லை. ஒருவேளை அங்கே இருந்தால் வந்து பரவாயில்ல. இவங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து தரமானதாக இல்லை அப்படின்றது பல குற்றச்சாட்டுகளாக வந்திருக்கு. அப்போ நீங்கள் பொருட்களை வந்து தரமாக்குவதை பற்றி பேசாமல் வெறுமனையாக நான் வந்து பேக்கெட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது புரியல. அது ஒரு வாக்குறுதியிலே ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லை, ரேஷன் கடையில் அரிசி அப்படியே போட்டலாமா? அப்போ அளந்து போட்டலாம். ஏன்னா கேட்டால் இப்போ 20 கிலோ அரிசி வாங்குறவங்க ஒரு அட்டைதாரர் இருக்காங்க, 35 கிலோ வாங்க, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க ஒரு கிலோ ஒரு 15 கிலோ அரிசி வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. நான் மற்றபடி அரிசி வச்சுருக்கக்கூடியவங்க 20 கிலோ ஆட்டை வாங்குவாங்க. சக்கரை ஆட்டுன்னு சொல்கிறவங்க வந்து அரிசிலாம் வாங்க மாட்டாங்க, மற்ற பொருட்கள்லாம் வாங்கிப்பாங்க. அரசு தரக்கூடிய அந்த சலுகைகள்லாம் அவங்களுக்கு வந்து போகாது. ஸோ இதிலே வந்து 3 கேட்டகரி வந்து இருக்குது ரேஷன் கடைகளில். இவங்க என்னடா நான் சொன்னேன், விஜயகாந்த் சொன்னார் இல்லையா, வீட்டுக்காக போயிட்டு நான் வந்து ரேஷன் பொருட்களை வந்து இறக்குமதி செய்வேன்னு சொல்லிடலாம். ஈவன் ஐ திங்க் ஏடிஎம்கே கவர்மெண்ட் நினைக்கிறேன், அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு முறை வந்து நாங்கள் இனிமேல் வந்து ரேஷன் கடைகளில் பொருட்கள்லாம் தரமாட்டோம், காசு கொடுத்துருவோம். பாண்டிச்சேரியில் அப்படி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியுமே ரேஷன் கடைகள்லாம் இல்லை, பணம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது, திருப்பி வந்து ரேஷன் கடைகள்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு. ரெண்டாவது, ரேஷன் பொருட்களை வழங்குவது யார் அப்படின்னு கேட்டால், நாட் ஓன்லி ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த வழங்குவது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒவ்வொரு ரேஷன் பொருட்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து வழங்குது. நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சில பொருட்களை ஆட் பண்ணுறோம். ஆனால் இதோடைய மூலாதாரம் எங்கிறன்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியல. எந்த ஒரு ஸ்டேட் ஸ்கீமே பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக பயன்பெறக்கூடியதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இல்லாமல் கிடையாது. அவங்களுடைய பணம் இல்லாமையோ அவங்க பொருட்கள் இல்லாமையோ கிடையாது. இவங்க வந்து ஒரு நுழிப்புள் மேய்வது போல் தோராயமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லும் போது எனக்கு ஏற்புடையதே தெரியல. ரெண்டாவது, ரேஷன் கடையில் பொருட்கள் நீங்கள் வாங்கணும், என்ன பொருட்களை வழங்குவீங்க? என்னென்ன பொருட்கள் நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி கோதுமை சாப்பிட்றோம், கோதுமை சாப்பிட போகிறாங்க, அரிசி சாப்பிட்றோம், அரிசி சாப்பிட போகிறாங்க. நீ 2 பொருட்களையும் வழங்க முடியுமா? சொல்லலை. அப்போ எங்களுக்கு வந்து கேள்வி வருது. பேக்கெட் பண்ணி விற்பீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1/2 கிலோமா ஒரு கோதுமை பாக்கெட்டோ இல்லை வந்து ஒரு பருப்பு பாக்கெட்டோ வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டில் பருப்பு கொடுக்குறாங்க, குழம்பு செய்கிற பருப்பு கொடுக்குறாங்க. அந்த பருப்பு வந்து இத்தனை சொல்லிட்டு அளந்து போடுறாங்க. நாளைக்கு நீ கொடுக்குற நிறுவனம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு ஒவ்வொரு பருப்பு மூட்லையும் பார்த்தோன்னா 50 கிராம் 100 கிராம் எங்களுக்கு தெரியவா போகுது? தெரியாது. அப்போது இதில் வந்து ஒரு நேரடியான வெளிப்படைத்தன்மை இருக்கான்றது நமக்கு தெரியல. அப்போ உடனே கேட்பானுங்க, அப்புறம்டா கடைக்கெல்லாம் போகிறீங்க, கடைக்கில் 1/2 கிலோ பாக்கெட் தரேன், 1/2 கிலோ, அது காலகாலமாக பழகிடுச்சுடா. அவன் கொள்ளடிக்கிறனா இல்லைன்னு சொல்லி பெருசாக தெரியல. ஆனால் நீ ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ணும்போது இது எல்லாவற்றையுமே நம்ம யோசிக்க வேண்டியதாக வந்து இருக்கும். விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக தாவேகா எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம். ஆட்சிக்கு வாங்க, அப்புறமா நீங்கள் செயல்படுத்துறதை யோசிங்க. விவசாயத்திற்கு எதிராக எதுவும் செயல்படுத்த மாட்டோம்னா, இதே விஜய் தான் சொன்னார், நாங்கள் வந்து ஈவன் தாவேகா ஆட்சி அமைஞ்சதுன்னா மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் எதிர்க்க மாட்டோம், நல்ல விஷயங்கள்லாம் தான் ஏற்றுப்போம்னு சொன்னாங்க.
இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த கூட்டத்தில் பேசும்போது ஸ்டாலின் வந்து ஒரு பிரச்சனைனா வெள்ளை கூட எடுத்துன்னு போயிடுறாரு அப்படின்லாம் சொல்கிறாரு. அவராவது வெள்ளை கூட எடுத்துன்னு போகிறாரு. ஐயா நீ ஜனநாயகம் கூட வாய் திறக்க மாட்டியே, தனக்கே வாய் திறக்க மாட்டியே, வெள்ளை கூட வேந்தர் நீ வந்து விமர்சனம் பண்ணுறது இருக்கட்டும், அதை எல்லாரும் சேர்ந்து தான் விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனை கூட வந்து விமர்சனம் வந்து பண்ண மாட்டீங்க. விஜய் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பேச தான் முடியும். நாம் தமிழ் கட்சியாக களத்தில் இருக்காங்க. இவங்க நாம் தமிழ் கட்சிக்கிட்டேருந்து கொடியை காப்பி வச்சாங்க, பல கொள்கைகளை காப்பி வச்சாங்க. இன்றைக்கி வந்து அவங்க சொல்லக்கூடிய ஆட்சி வரையுமே வந்து காப்பி வச்சிட்டாங்க. மக்களுக்கு வந்து தெரியுது, சீமானண்ணை வந்து இவ்வளோ நாளாக ரோடாக கத்திட்டு இருக்கிறத ஒரு நடிகர் போன்றவங்க வந்து இங்கே பேசுறதுனால பேசப்பட பொருளாக மாறுதான் நம்முடைய ஒரு விமர்சனமே. நாம் தமிழ் கட்சியினுடைய வரைவு கொள்கைகளை இன்னும் நல்லா படிங்க, பல கிராமங்களுக்கு கொண்டு போய் சேருங்க விஜய் என்றதான் நிறைவாக சொல்லக்கூடியது. நன்றி, வணக்கம்.